ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா 7th 5th இயலான கல்வியில் அதை தான் பார்க்க போகிறோம் ஃபுல் அண்ட் ஃபுல். ஸோ என்னென்ன டாபிக் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் ஒரு டைம் பார்த்துடலாம். இன்பத்தமிழ் கல்வி, அழியா செல்வம், வாழ்விக்கும் கல்வி, பள்ளி மறுதிறப்பு, அதே மாதிரி ஓரெழுத்து ஒரு மொழி, பகுப்பதம், பகாப்பதம் சொல்லிட்டு இலக்கணத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இன்பத்தமிழ் கல்வி அதை தான் பார்க்க போகிறோம். பாரதிதாசன் கவிதை எழுதுவதற்காக தாளையும் எழுதுகோலையும் எடுத்தார். எதை பற்றி எழுதுவது என சிந்தித்தார். வானம், ஓடை, காடு, தென்றல், மயில் போன்ற இயற்கை பொருட்கள் எல்லாம் அவர் கருத்தை கவர்ந்தன. எனினும் புரட்சி கவிஞராகிய பாவேந்தர் தமிழரின் இன்னல் தீர்க்கும் வழி ஒன்றை கவிதையாக படைத்தார். அதை நாமும் படித்து சுவைப்போம். ஸோ இதில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, பாவேந்தர் இருக்கா இல்லையா, அவரோட பேர் சிறப்பு பெயர் மாதிரி புரட்சி கவிஞர் சொல்லியிருக்காங்க. ஸோ புரட்சி கவி யாரு? பாவேந்தர் பாரதிதாசன். ஓகே, அவரோட தான் பார்க்க போகிறோம் தெரிஞ்சிச்சதுலேருந்தே. ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட, என்னை எழுதென்று சொன்னது வான் ஓடையும் தாமரை பூக்களும், தங்களின் ஓவியம் தீட்டுக என்றுரைக்கும் காடு கழனியும் கார்முகிலும் வந்து கண்ணை கவர்ந்திட எத்தனிக்கும் ஆடும் மயிலும் நிகர் பெண்களையெல்லாம் உயிர் அன்பினை சித்திரம் செய்க என்றார். சோலை குளித்தது தென்றல் வரும் பசுந்தோகை, மயில் வரும் அன்னம் வரும் மாலை பொழுதினில் மேற்றிசையில் விழும் மாணிக்க பருதி காட்சி தரும், வேலை சுமந்திடும் வீரரின் தோல் உயர் வெற்பென்று சொல்லி வரைக என்னும் கோலங்கள் யாவும் மலைமலையாய் வந்து கூவின என்னை இவற்றிடையே இன்னல்லிலே தமிழ்நாட்டிலேயே என் தமிழ் மக்கள் துயின்றிருந்தார் அன்னதோர் காட்சி இரக்கமுண்டாக்கி என் ஆவியில் வந்து கலந்ததுவே. இன்பத்தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்திவிட்டால் துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும் நெஞ்சினில் தூய்மை உண்டாகிவிடும் வீரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசன் முடிக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ என்ன சொல்ல வரார்னா, கவிதை எழுத ஏடு ஒன்று எடுத்தேன், என்னை கவிதையாக எழுதுக என்று வானம் கூறியது. நீரோடையும் தாமரை மலர்களும் எங்களை கவி ஓவியமாக தீட்டுக என்றன. காடும் வயல்களும் கருநேர மேகங்களும் என் கண்களை கவர்ந்து கவிதையில் இடம்பெற முயன்றன. ஆடும் மயில் போன்ற பெண்கள் அன்பினை கவிதையாக எழுதுக என்றனர். சோலையில் குளிர்ந்த தென்றல் வந்தது, பசுமையான தோகையுடைய மயில் வந்தது, அன்னம் வந்தது, மாணிக்கம் போல் ஒளி வீசும் மாலையில் மேற்கு திசையில் மறைகின்ற கதிரவனும் வந்தான். வேலேந்திய வீரர்கள் மலை போன்ற எங்களது தோள்களின் அழகினை எழுதுங்கள் என்றனர். அவ்வாறு அழகிய காட்சிகள் எல்லாம் பெருந்திரளாக வந்து தங்களை கவிதையாக எழுதுமாறு கூறின. ஆனால் துன்பத்தில் கிடக்கும் என் தமிழ்நாட்டு மக்கள் அறியாமையில் தூங்கி கிடக்கிறார்கள். அந்த காட்சி என் மனதில் இரக்கத்தை உண்டாக்கி என் உயிரில் வந்து கலந்துவிட்டது. இத்துன்பம் நீங்க அனைவரும் இன்பத்தமிழ் கல்வி கற்றவர்கள் என்னும் நிலை ஏற்பட வேண்டும். அந்நிலை ஏற்பட்டால் வாழ்வில் துன்பங்கள் நீங்கிவிடும், நெஞ்சில் தூய்மை உண்டாக்கிவிடும், வீரம் வரும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. ஸோ இதை கொஷினியெல்லாம் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, என்னை கவிதையாக எழுதுக என்று வானம் கூறியதா. இதில் பார்த்தோம்னா எங்களை கவி ஓவியமாக தீட்டுக அப்படின்னு சொல்லிட்டு எது சொல்லுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நீரோட தாமரை மலர். ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம்னா காடும் ஓகே, கவிதையில் இடம்பெற முயன்றது எதுன்னு கேட்கலாம். காடும் வயலும் கருநிற மேகங்களும். அதே மாதிரி எது அன்பினை கவிதையாக எழுதுகன்னு சொல்லுச்சுன்னு கேட்கலாம். ஆடும் மயில் போன்ற பெண்கள் அன்பினை கவிதையாக எழுதுக அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் கொஸ்டின் ஏரியா. அடுத்து பார்த்தோம்னா நெக்ஸ்ட் பார்த்தோம்னா யார் மலை போன்ற எங்களது தோள்களின் அழகினை எழுதுங்கன்னு சொன்னது யார் பார்த்தோம்னா வேலேந்திய வீரர்கள் சொன்னாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அறியாமையில் தூங்கி கிடந்தவர்கள் யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தோம்னா துன்பத்தில் கிடக்கும் என் தமிழ்நாட்டு மக்கள். ஓகே, ஸோ இந்த அறியாமையை நீக்கணும்னா அவர் என்ன பண்ண சொல்றாருன்னு பார்த்தோம்னா இன்பத்தமிழை கற்கணும், கற்பிச்சா இந்த துன்பங்கள்லாம் நீங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஓகேங்களா? ஓகே, நூல்வழி பார்க்கலாம். ஓகே, பாரதிதாசன் பற்றி நம்மளுக்கு நிறையவே தெரியும். ஸோ அவர் ஒரு கவிஞர், ஒரு இதழாளர், தமிழாசிரியர், அது மாதிரி பன்முக ஆற்றல் கொண்டவர் தான் இந்த பாரதிதாசன். இவர் கவிதை, கதை, கட்டுரை, நாடகம் எல்லாமே படைப்பதில் வல்லவர். இவரோட இதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம். எழுதின நூல்கள்லாம் பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இசை அமுது, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, கண்ணகி புரட்சி காப்பியம், இதெல்லாமே இவர் தான் எழுதினார். என்னென்ன எழுதினாரு? பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இசை அமுது, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு,
கண்ணகி புரட்சி காப்பியம். ஓகேங்களா? ஸோ பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இசை அமுது, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, கண்ணகி புரட்சி காப்பியம் உள்ளிட்ட பல நூல்கள் இவர் எழுதிய பிசிராந்தையார் அப்படின்ற நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி ரொம்ப முக்கியமான ஒரு லைன். அவர் என்ன எழுதியிருக்காரு? பிசிராந்தையார். இது என்னது பார்த்தோம்னா இது ஒரு நாடக நூல். இதுக்காக அவருக்கு என்ன கிடைச்சிருக்கு? சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிருக்கு. ஓகே. பாரதிதாசன் கவிதைகள் என்னும் தொகுப்பிலிருந்து தமிழ் பேர் என்னும் தலைப்பில் உள்ள பாடல் இங்கு பாடமாக வைக்கப்பட்டுள்ளது. ஸோ இது என்னன்னு பார்த்தோம்னா இன்பத்தமிழ் கல்வி அப்படின்ற தலைப்பில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா? இது பார்த்தோம்னா எதில் இடம்பெற்றிருக்குன்னா தமிழ் பேரு அப்படின்ற தலைப்பில் பாரதிதாசன் கவிதையோட தொகுப்புல இருந்து எடுத்திருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன எடுத்திருக்காங்க? ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும்னா என்ன தலைப்புன்னு பார்க்கணும். தமிழ் பேர். இந்த தமிழ் பேர் எந்த தொகுதியில் இருக்குன்னு பார்த்தோம்னா பாரதிதாசன் கவிதைகள் அப்படின்ற தொகுப்பில் இருக்குது. ஓகேங்களா? அவ்வளோதான், முடிஞ்சது, இவ்வளோதான். ஓகே. பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது எதுன்னு பார்த்தோம்னா மயில். பின்வருவற்றுள் மலையை குறிக்கும் சொல் எது அப்படின்னு கேட்டோம்னா வெப்பு. அடுத்து ஏடு எடுத்தேன், ஏடு கூட்டல் எடுத்தேன். துயின்றிருந்தன, துயின்று கூட்டல் இருந்தார். அடுத்து என்றுரைக்கும், என்றுரைக்கும். ஓகே. கலனினா வயல், நிகர்னா சமம், பருதி கருதிரவன் முகில் மேகம். ஓகே. அடுத்து பார்த்தோம்னா அழியா செல்வம். பெற்றோர்கள் தங்கள் குழந்தைக்கு பல்வகையான செல்வங்களை சேர்த்து வைக்கின்றனர். அவற்றுள் சில செல்வங்கள் களவு போகவோ கழியவோ கூடும். ஆகையால் பெற்றோர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வங்களில் சிறந்ததும் அழியாததும் ஆகிய செல்வத்தை பற்றி பார்ப்போம். அதாவது கல்வியை தான் சொல்கிறாங்க. பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்கிற அழியா செல்வம் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அது பார்த்தோன்னா கல்வி. ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாம். இது ஒரு நாலடியார்லேருந்து இது பண்ண ஒரு இதுதான். அதை நாலடியார் அப்படின்றது என்ன பார்த்தோன்னா பல சமண முனிகள் எழுதின பாடல்களோட தொகுப்பு தான் நாலடியார்னு சொல்லுவாங்க. அதில் ஏதோ ஒரு சமண முனிவர் எழுதின ஒரு பாட்டை தான் நாலடியாரில் சேர்த்து வச்சுருக்காங்க. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னு பார்க்கலாம். வைப்பிலி கோட்படா வாய்த்தீர் கேடில்லை, மிக்க சிறப்பின் அரசன் சென்றி வவ்வார் எச்சம் என ஒருவன் மக்கட்கு செய்வன விச்சை மற்று அல்ல பெற அப்படின்னு சொல்லிட்டு முடிகிறாங்க. ஸோ அதே என்ன சொல்ல வராங்க? கல்வி ஒரு பொருள் போல வைத்திருப்பினும் அது பிறரால் கொல்லப்படாது. ஒருவருக்கு வாய்க்கும்படி கொடுத்தாலும் குறைவுபடாது. மிக்க சிறப்பினையுடைய அரசனாலும் கவர முடியாது. ஆதலால் ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வியாகும், மற்றவை செல்வமாகா அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ கல்வின்றது நம்மளுக்கு ஒரு பொருள் மாதிரி தான், உண்மை தானே? ஸோ நம்மளுக்கு அது சொத்து மாதிரி தானே? ஸோ அந்த சொத்து பார்த்தோம்னா நம்ம வச்சிருந்தாலும் மற்றவங்களால அது கொள்ளையடிக்க முடியாது. ஒருத்தவங்களுக்கு இந்தா வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்தா அது நம்மகிட்ட குறையாது. அது சொல்ல போனோம்னா இன்னும் தான் அதிகமாகும். அதே மாதிரி மிக்க சிறப்புடைய அரசனாலே கூட அதை கவர முடியாது. அதனால அவங்க குழந்தைங்களுக்கு சேர்த்து வைக்கிற செல்வம் அப்படின்னா காசு பணம் கிடையாது, கல்வி தான் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக சொல்லி முடிக்கிறாங்க. ஓகே. இந்த லைன் ரொம்ப முக்கியம். செய்யுள் கண்டிப்பாக படிச்சாகணும். அடுத்து பார்க்கலாம். வைப்புலினா பொருள் சேமித்து வைக்கும் இடம் தான் வைப்புலி. கோட்படனா ஒருவரால் கொல்லப்படாது. வாய்த்து ஈல் அப்படின்னா வாய்க்கும்படி கொடுத்தாலும். விச்சைனா கல்வி. ஓகேங்களா? நூல்வெளி பார்க்கலாம். நாலடியார்ன்றது சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட நூலாகும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து இந்நூல் பார்த்தோம்னா 17 கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று. அடுத்த முக்கியமான பாயிண்ட். இது பார்த்தோம்னா 400 வெண்பாக்கள் ஆனது. நெக்ஸ்ட் பாயிண்ட் 400 வெண்பா. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இதுக்கு வேறு பேர்லாம் இருக்குது. 4 அடி 400 வேளாண் வேதம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? முக்கியமான பாயிண்ட் எது பார்க்கலாம்னா 4 அடி 400 வேளாண் வேதம். இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டது. ஓகே. அடுத்து பார்த்தோம்னா திருக்குறள் போன்றிய அறம்பொருள் இன்பம் அப்படின்ற முப்பால் பகுப்பு கொண்டது தான் இந்த நாலடியார். அதனால தான் இது திருக்குறளுக்கு இணையாக வச்சு என்னன்னு சொல்லுவாங்க, 4ம் 2ம் சொல்லுக்குருதி அப்படின்வாங்க. ஸோ இதில் 4 அப்படின்றது நாலடியார், 2ன்றது திருக்குறள். ஓகேங்களா? அதான் 4ம் 2ம் சொல்லுக்குருதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இது கொடுத்துட்டு என்னன்னு கேட்பாங்கன்னா இதில் 4ம் 2ம் அப்படின்றது என்னன்னு கொடுத்து போது நாலடியார் திருக்குறள், நாலடியார் கம்பராமாயணம் அது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது 4னா நாலடியார், 2னா திருக்குறள் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சால் மட்டும்தான் அதை போத முடியும். இன்னும் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா 4 அடி 400 வேளாண் வேதம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ப்ரீவியஸ் 2002 கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் இந்த வேளாண் வேதம் அப்படின்றதெல்லாம். ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. அடுத்து
இந்த இது ரொம்ப முக்கியம். வெள்ளத்தால் அழியாது வெந்தனால் வேகாது வேந்தராலும் கொல்லத்தான் முடியாது கொடுத்தாலும் நிறைவன்றி குறைவுறாது கள்ளர்க்கோ பயமில்லை காவலுக்கு மிக எளிது கல்வி என்னும் உள்ள பொருள் உள்ளிருக்க புறத்தையோ பொருளை தேடி உழல்கிறீரே அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு தனிப்பாடல் திரட்டு. தனிப்பாடல் திரட்டுனா என்னன்னா நிறைய புலவர்கள் எழுதி வச்ச பாடல் என்னன்னு பார்த்தோன்னா எல்லாமே வந்து ஒரு தொகுதியில் வந்து போட்டு வச்சுருப்பாங்க. அதுதான் வந்து தனிப்பாடலாம் ஒன்றா திரட்டி வச்சுருக்கிறத அந்த தனிப்பாடல் திரட்டுவாங்க. அதுலேருந்து கல்வியை வந்து இப்போ எப்படி நம்ம மேலே பார்த்தோமோ அந்த மாதிரி சிறப்பாக வந்து சொல்லியிருக்காங்க. என்னென்னா வெள்ளம் வந்தாலும் அழியாது வெந்தனாலும் வேகாது வேக வச்சாலும் வேகாது வேந்தர்னா இப்போ நம்ம பார்த்தோம் அரசர்கள் அவங்களாலுமே வந்து அதை எடுத்துகிட்டு போக முடியாது கொடுத்தாலும் நிறைவாகுமே தவிர குறைவுபடாது. அதே மாதிரி கள்ளன திருடங்களை நினச்சி நம்மளுக்கு பயம் கிடையாது அதை காவல் காக்கிறதும் ரொம்ப எளிது. அது என்னன்னு பார்த்தோம்னா அதுதான் கல்வி என உள்ள பொருள் இருக்க நாம் என்னத்துக்கு வெளியே போய் மற்ற பொருளை தேடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? சில லைன் கொடுத்து என்னன்னு சொல்லிட்டு கேட்கலாம். எதை பற்றினா தனிப்பாடல் திரட்டு படிச்சுக்கணும். ஓகே, ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் எது அப்படின்னு கேட்குறாங்க. என்னன்னா கல்வி. கல்வியை போல உயர்வில்லாத செல்வம் வேறு இல்லை. உண்மைதானே? வாய்த்தீயின் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வாய்த்து கூட்டல் ஈயின் கேடிலே கேடு கூட்டல் இல்லை எவன் ஒருவன். ஓகே, அடுத்து பார்த்தோன்னா ஒரு உரைநடை. வாழ்விக்கும் செல்வம். உலகில் பல வகையான செல்வங்கள் உள்ளன. அவற்றுள் அழியாத செல்வம் கல்வி செல்வம் ஆகும். பிற செல்வங்கள் அனைத்தும் அழியும் தன்மையுடையன. கல்வி கற்பதற்கு காலம் எல்லை இல்லை. கல்வியில் இன்றியமையாமையை கற்க வேண்டியது நூல்கள் கற்கும் கால அளவு ஆகியவற்றை குறித்து அறிந்து கொள்வோம். ஓகே, உலகில் உள்ள உயிரினங்களில் மனித பிறவி தனித்தன்மை உடையது. ஓகே, ஏனென்றால் மனித பிறவிக்கு தான் எதிர்காலம் சொல்ல முடியாது. ஒரு வாழைக்கன்று வைத்தால் அது எதிர்காலத்தில் வாழை மரமாக வாழை இலை வாழைப்பூ வாழைக்காய் வாழைப்பழம் வாழைத்தன்று ஆகியவற்றை தரும் என்று வைக்கும்போதே சொல்லலாம். ஒரு பசுமாடு கன்று என்றால் அது எதிர்காலத்தில் பால் தரும் என்று சொல்லிவிடலாம். மனிதன் எதிர்காலத்தில் என்ன ஆவான் என்று சொல்லவே முடியாது. அதனால் இது அருமையான பிறவின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? ஒரு வீட்டில் குழந்தை பிறந்து அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் என்ன குழந்தை பிறந்திருக்கிறது என்று கேட்டால் ஆண் குழந்தை அல்லது பெண் குழந்தை என்று தான் பெற்ற தாய் சொல்லுவாள். அப்படி இல்லாமல் ஒரு மாவட்ட ஆட்சியர் பிறந்திருக்கிறார் என்று சொல்ல முடியுமா? மகாத்மா காந்தி பிறந்த உடனே அவரது தாயார் புத்லிபாயிடம் போய் அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் என்ன குழந்தை என்று கேட்டார்கள். ஆண் குழந்தை என்றுதானே அந்த அம்மா சொல்லியிருப்பார். அப்படி இல்லாமல் இப்போதுதான் மகாத்மா காந்தியடிகள் பிறந்திருக்கிறார் உங்களுக்கு எல்லாம் சுதந்திரம் வாங்கி கொடுக்க போகிறார் என்றா சொல்லியிருப்பார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா பிறவிகளிலே மனித பிறவி மட்டும்தான் கடைசி என்ன ஆவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லவே முடியாது, மற்றதுக்கெல்லாம் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. காலமறிதல். உலகில் மிகவும் அருமையானது என்னவென்றால் அது காலம்தான். உண்மை. மற்றவை எல்லாம் போனால் வரும், ஆனால் காலமும் நேரமும் போனால் வராது. மேசை நாற்காலி போனால் வரும், ஆனால் தேர்வு நேரத்தில் ஒரு பையன் 4 நாட்களை வீணடித்து விட்டால் போனதுதான். இன்னொரு மாநிலத்தில் கடன் கேட்க முடியாது. ஒரு 4 நாள் இருந்தால் கொடுடா மனப்பாடம் பண்ணிவிட்டு திருப்பி தந்து விடுகிறேன் என்றெல்லாம் கேட்க முடியாது. இதற்காகத்தான் காலமறிதல் கல்வி என்று 2 அதிகாரங்களையும் திருவள்ளுவர் எழுதினார். ஸோ அவர் என்ன எழுதியிருக்காரு? காலமறிதல் கல்வி. ஓகேவா? அழியா செல்வம். இந்த உலகத்தில் எல்லா செல்வமும் மறைந்துவிடும் அழிந்துவிடும். நான் வெளியூர் சென்ற போது நண்பரை கேட்டேன். 20-25 ஆண்டுகளுக்கு முன்னே இங்கு ஒரு பெரிய ஆலமரம் இருந்ததே, அது எங்கே என்று. அது புயல் காற்றிலே விழுந்து விட்டது என்று சொன்னார். அது அழிகிற செல்வம். அங்கே ஒரு பெரிய கட்டிடம் இருந்தது, அது எங்கே என்று கேட்டேன். அது மழை பெய்து இழிந்து விட்டது என்று பதில் வந்தது. அதுவும் அழிகிற செல்வம். நாம் பேசும்போது அதோ போகிறாரே, அவர் 10 ஆண்டுகளுக்கு முன்னே 2 லட்சம் ரூபாய் வைத்திருந்தார், இப்போது எல்லாம் செலவாகி போய் 2 ரூபாய் கடன் கேட்கிறார் என்று சொல்வோம். அதுவும் அழிகிற செல்வம். கல்வி அப்படிப்பட்டதன்று. அதோ போகிறாரே, அவர் 10 ஆண்டுகளுக்கு முன்பு பட்டம் பெற்றிருந்தார், இப்போது எல்லாம் செலவாகி போய் வெறும் 10ஆம் வகுப்பு ஆகிவிட்டார் என்றா சொல்வோம். ஏனென்றால் கல்வி அழியாதது. அதனால்தான் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றை அவை அப்படின்னு சொல்லிட்டு குறள். நம்மளுக்கு நல்லாவே தெரியுது ஒரு குறள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒளிவிளக்கு. அதே மாதிரி கல்வி வந்து ஒரு ஒளிவிளக்கு, அதாவது இருக்கும் இடத்தை ஒளிமயமாக ஆக்குவது. அதனுடைய குறிப்பு என்னவென்றால் ஒருவன் கற்றுவிட்டால் அப்படி கற்ற கல்வியை பலருக்கு அளிக்க வேண்டும். அப்படி பலருக்கு ஒளி தருவதுதான் கல்வி. கல்வி இல்லாத நாடு விளக்கில்லாத வீடு. என்னது? இந்த லைன் நோட் பண்ணுங்க. கல்வி இல்லாத நாடு விளக்கில்லாத வீடு. விளக்கில்லாத வீட்டில் யார் குடியிருப்பார்கள்? வீடு இருட்டாக இருக்கும். அதுபோல கல்வி இல்லாத குடும்பத்தில் யாரும் மதிக்க மாட்டார்கள். ஓகே, அடுத்து கற்றவரும் கல்லாதவரும். கல்வி அறிவு இல்லாதவர்களை திருவள்ளுவர் போல குறை கூறியவர் வேறு எவரும் இல்லை. என்னன்னு சொல்றான்னு பாருங்க.
விலங்கோடு மக்களணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர். அதாவது படிக்காத ஆளுங்களை பார்த்தோம்னா விலங்கோடு கம்பேர் பண்றாரு. ஓகேங்களா, இது வந்து குறள், நோட் பண்ணிக்கோங்க. என்று திருக்குறளில் கல்வி அறிவு இல்லாதவனை விலங்கு என்கிறார். ஏன் விலங்கு என்று சொன்னார்? அது சொன்னால் கேட்காது. மாடு ஒன்று தெருவில் வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த மாட்டை பார்த்து நான் வீட்டுக்கு போகிறேன், என் பின்னாலேயே வா என்றால் வருமா? நம் கூட அது வருவதற்கு கையில் பச்சை புல் வைத்து கொண்டு காட்ட வேண்டும். அது மட்டும் இல்லாம விலங்கு நல்ல செயலை தானாக செய்யாது. ஒரு பசுமாடு இருக்கிறது. ஒரு பொருளை உருட்ட வேண்டும் என்றால் அது தானாகவே போய் உருட்டிவிடும். ஒரு பொருளை உடைக்க வேண்டும் என்றால் தானாகவே போய் உடைத்துவிடும். ஒரு ஆளை முட்ட வேண்டும் என்றால் தானாகவே போய் முட்டிவிடும். இவ்வளவும் கெட்ட செயல்கள். இவ்வளவும் செய்த அந்த பசுமாடு பால் கொடுப்பது நல்ல செயல். ஆனால் அதை தானாக கொடுக்காது. தானாகவே நம் வீட்டிற்கு வந்து எங்கே சொம்பை காணோமே என்று அதுவாகவே எடுத்து வந்து பாலை கொடுத்து விட்டு போகாது. நல்ல செயலை மனிதர்கள் தானாக செய்ய வேண்டும் என்கிறார் வள்ளுவர். என்ன சொல்றாரு? நல்ல செயலை மனிதர்கள் தானாக செய்ய வேண்டும் என்று யார் சொல்றாரு? வள்ளுவர். இன்னொருவர் வந்து சொல்ல வேண்டும் என்று காத்திருக்க கூடாது. நஞ்சின் பால் உயிப்பது அறிவு. இந்த லைன் மட்டும் கொடுத்து கேட்கலாம். நஞ்சின் பால் உயிப்பது அறிவு அப்படின்னு சொன்னது யாரு? வள்ளுவர். அந்த அறிவை பெற உதவுவது கல்வி. ஓகே, கல்வியும் பள்ளியும். கல்வி கற்பதற்காகவே குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புகிறோம். பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். அவர்களால் தான் இளம் பிள்ளைகள் நல்ல குடிமக்களாக உருவாக்க முடியும். மாணவர்களின் எத்தனையோ மருத்துவர்கள் இருப்பார்கள், எத்தனையோ பொறியாளர்கள் இருப்பார்கள், எத்தனையோ அறிவியல் அறிஞர்கள் இருப்பார்கள். அதை கண்டுபிடித்து சொல்பவர்கள் ஆசிரியர்கள். அதை நோக்கி செலுத்துவதற்காகத்தான் ஆசிரியர் இருக்கிறார்கள். நமது எதிர்காலத்தை உருவாக்கும் பள்ளி கோயில் என்று பெயர் வைத்தார் பாரதியார். ஓகே, முக்கியமான பாயிண்ட். நம்ம எதிர்காலத்தை உருவாக்கும் கல்வி கோயில் அப்படின்னு சொல்லி பெயர் வச்சது யாரு? பாரதியார். என்ன சொல்லியிருக்காரு? பள்ளி தலமனைத்தும் கோயில் செய்குவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். ஓகேங்களா, இந்த லைன் ரொம்ப முக்கியம். எழுதி வச்சு யார் எழுதுனாங்க பார்த்துக்கணும். யாரு? பள்ளி தலமனைத்தும் கோயில் செய்குவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம் சொன்னது யாரு? பாரதியார். ஏன் அப்படி சொன்னார் பாரதி? ஏனெனில் கல்வி கூடங்களில் தான் குழந்தைகள் எதிர்காலம் நிர்ணயிக்கப்படுகிறது. மாணவர்கள் எல்லோரும் எதிர்காலத்திலே மேதைகளாக ஆக வேண்டும். இந்த உலகமே போற்றக்கூடிய அறிஞர்களாக ஆக வேண்டும். அதற்காகத்தான் கோயில்களாகிய பள்ளிக்கூடங்களில் குழந்தைகள் கொண்டு வந்து விடுகிறோம். ஒரு ஆசிரியர் எல்லா மாணவர்களுக்கும் பாடம் சொல்லிக் கொடுத்தார். அவர்கள் எல்லாம் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு என படித்து வெற்றி பெற்றார்கள். அதற்கு பிறகு இந்த ஆசிரியர் என்ன செய்வார்? அவர்களுக்கெல்லாம் வாழ்த்து கூறி நீங்கள் எல்லாம் மேலே நன்றாக படித்து கல்லூரியில் கெட்டிக்காரன் என்று பெயர் வாங்குங்கள் என்று சொல்லித்தான் அனுப்புவார். அப்படி இல்லாமல் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்ததை எல்லாம் திருப்பியா கேட்பார்? என்னிடம் இருந்த கல்வியெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து விட்டேன். எல்லா கல்வியும் நீங்களே எடுத்துக்கொண்டு போய் விட்டால் அடுத்து வருபவர்கள் நான் எப்படி சொல்லிக் கொடுப்பேன்? நான் சொல்லிக் கொடுத்த கல்வியெல்லாம் திரும்பி கொடுங்க என்றா கேட்பார்? கேட்க மாட்டார். ஏனென்றால் கல்வியானது கொடுக்க கொடுக்க வளரும், பணம் கொடுக்க கொடுக்க குறையும். அடுத்து பார்த்தோம்னா கற்க கசடற. படிக்க வேண்டிய நூல்களையும் நன்கு ஆராய்ந்து தேர்ந்தெடுத்து படிக்க வேண்டும். சிலர் 10 புத்தகங்கள் எழுதுகிறார்கள், சிலர் 50 புத்தகங்கள் எழுதுகிறார்கள். ஆனால் திருவள்ளுவர் வாழ்நாள் முழுக்க ஒரே ஒரு நூல் தான் எழுதியிருக்கிறார். அப்படி என்றால் எவ்வளவு சிந்தித்து சிந்தித்து எழுதியிருக்க வேண்டும். சில நூல்களை பற்றி சிந்தனை செய்யவே வேண்டாம். சில நூல்கள் படித்தவுடனேயே விளங்கும். சில நூல்களை படித்துவிட்டு ஆழமாக சிந்திக்க வேண்டும். பூமியிலே விளைகின்ற பொருட்களில் சில பூமிக்கு மேலேயே விளையும். கத்திரிக்காய், வாழைக்காய், கீரை இவையெல்லாம் பூமிக்கு மேலே விளையும். சில மண்ணுக்குள்ளேயே உண்டாகி இருக்கும். அவற்றை நாம் தான் தோண்டி எடுக்க வேண்டும். அதுபோல நாம் படிக்கும் நூல்களில் சிலவற்றை ஒரு முறை படித்தால் போதாது, மீண்டும் மீண்டும் ஆழ்ந்து படித்தால் தான் அதன் பொருள் விளங்கும். அப்படிப்பட்ட நூல்களை ஆழ்ந்து ஆராய்ந்து படிக்க வேண்டும். அதனால்தான் திருவள்ளுவர் கற்க கசடற கற்பவை என்று சொன்னார். எதை படிக்க வேண்டுமோ அதைத்தான் படிக்க வேண்டும். எனவே நாம் வாழ்நாள் முழுவதும் கற்போம், கற்க வேண்டியவற்றை கற்போம், நூலின் உட்பொருளை உணர்ந்து கற்போம், அதன்படி நடந்து வாழ்வில் உயர்வடைவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. ஸோ இதில் வர கோட்ஸ் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வந்து ஒரு டைம் பார்த்துக்கோங்க. ஏதாவது மாற்றி முன்பின் முரணாக கொடுத்து ஸ்டேட்மெண்ட்டில் கேட்க வாய்ப்பு இருக்குது. சும்மா ஒரு டைம் வாசித்தாலே உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் இது. ஸோ அதனால் இதை பற்றி ஒன்றும் ஃபீல் பண்ண தேவை கிடையாது. ஜஸ்ட் கோட்ஸ் மட்டும் யார் யார் எந்தெந்த கோட்ஸு, திருவள்ளுவர் எது, குறள் எது, பாரதியார் என்ன சொன்னார் அப்படின்றது மட்டும் பார்த்துக்கோங்க. நூல்வெளி பார்க்கலாம். திருக்குறள் வகுப்புகள் நடத்தியும் தொடர் சொற்பொழிவுகள் நிகழ்த்தியும் திருக்குறளில் பரப்பும் பணி செய்தவர் யாரு? திருக்குறளார் வி. முனிசாமி. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. ஸோ திருக்குறள் வகுப்புகள் நடத்தியும் தொடர் சொற்பொழிவுகள் நிகழ்த்தியும் திருக்குறளை பரப்பும் பணி செஞ்சவர் யாரு? திருக்குறளாளர் வி. முனிசாமி. நகைச்சுவை ததுமும் தமது பேச்சால் மக்களை கவர்ந்தவர் இவர். வள்ளுவர் உள்ளம், வள்ளுவர் காட்டிய வழி, திருக்குறளில் நகைச்சுவை உள்ளிட்ட பல நூல்களை எழுதியவர். உலக பொதுமறை திருக்குறள் உரை விளக்கம் என்னும் இவரது நூல் பெரும் புகழ் பெற்றது. இக்கட்டுரை சிந்தனை களஞ்சியம் என்னும் இவரது நூலிலிருந்து தொகுத்து தரப்பட்டுள்ளது. ஸோ இவர் எழுதின இந்த வாழ்விக்கும் கல்வி அப்படின்றது பார்த்தோம்னா இவரோட தொகுப்பு. என்னது?
சிந்தனை களஞ்சியம் அப்படின்ற ஒரு நூலிலிருந்து தொகுத்து தரப்பட்டுள்ளது. ஓகேங்களா. வாழ்விக்கும் கல்வி எதுலேருந்து? சிந்தனை களஞ்சியம். ஓகே. இவர் வந்து இவர் பேர் என்ன? திருக்குறளார வி முனிசாமி. இவர் என்ன எழுதின இதெல்லாம் என்னன்னு பார்த்தோம்னா வள்ளுவர், ஃபுல்லாகவே வள்ளுவர் காட்டின மாதிரி தான் இருக்கும். ஸோ வள்ளுவர் உள்ளம், வள்ளுவர் காட்டிய வழி, திருக்குறளில் உள்ள நகைச்சுவை, இந்த மாதிரி எழுதியிருக்காங்க. அதே மாதிரி உலக பொதுமறை திருக்குறள் உரை விளக்கம் எழுதுனதும் இவர் தான். உலக பொதுமறை திருக்குறள் உரை விளக்கம் எழுதுனதும் இவர் தான். சிந்தனை களஞ்சியம்ன்றதும் இவர் தான். ஓகே. காலத்தின் அருமையை கூறும் திருக்குறள் அதிகாரம் என்ன பார்த்தோம்னா காலமறிதல். கல்வி இல்லா நாடு விளக்கில்லாத நாடு. பள்ளி தலமனைத்தும் கோயில் செய்வோம் என்று பாடியவர் யாரு? பாரதியார். உயர்வடைவோம், உயர்வு கூட்டல் அடைவோம். இவை எல்லாம். ஓகே. அடுத்து வந்து பார்த்தோம்னா ஒரு விரிவானம். ஓகே. பள்ளி மறுதிறப்பு. ஒவ்வொரு மனிதனுக்கும் சில கடமைகள் உண்டு. அவை மனிதனின் ஒவ்வொரு பருவத்திலும் ஏற்ப மாறுபடும். இளமை பருவம் கல்விக்குரியது. எனவே தான் இளமையில் கல் என்று யார் சொன்னாங்க? ஔவையார் வந்து சொன்னாங்க. ஓகே. இது வந்து ஒரு பாயிண்ட்டு. இளமையில் கல் சொன்னது யாரு? ஔவையார். அடுத்து, இளமையில் கற்கும் கல்வி ஒருவனை சான்றோனாக உருவாக்கும். எந்த காரணத்திற்காகவும் கல்வி கற்பதை தவிர்க்கக்கூடாது என்பதை உணர்த்தும் கதை ஒன்றை படிப்போம். பள்ளி மறுதிறப்புக்கு 2 நாட்கள் இருந்தன. மதிவாணனுக்கு கோடை விடுமுறை 1.5 மாதமும் மூடிவிட்டது. பேருந்து நிறுத்தம் கூட்டத்தால் நிரம்பி வழிந்தது. என்ன சிந்தனையடா மதிவாணனின் தோளை தொட்டபடி கேட்டான் கவின். சிறுவர்களால் நிரம்பி வழிந்தது பேருந்து நிறுத்தம். 2 நாள்லே பள்ளி திறக்க போகுது என்றான் மதிவாணன். பள்ளிக்கு போகணுங்கிற கவலையா? கவலை இல்லடா, முடிவு பண்ணணும். என்ன முடிவு? பள்ளிக்கு போறதா இல்லை பின்னலாடை நிறுவனத்துக்கு போறதா அப்படின்ட்டு. நாங்கள் எல்லாம் பின்னலாடை நிறுவனத்துக்கு தான் நான் முடிவு பண்ணிட்டேன் என்றான் கவின். எனக்கு குழப்பம். என்னடா குழப்பம்? வாரம் சம்பளம், திரைப்படம் பார்க்க காசு கிடைக்குது, சாயங்காலமான பரோட்டா, இடையிலே போண்டா, வீட்டில் யாரும் திட்டதும் இல்லை, மகிழ்ச்சியாக தான் இருக்கும். இந்த மகிழ்ச்சி போதும் அப்படின்றான். ஸோ கோடை விடுமுறை தொடங்கிய போது இந்த குழப்பம் மதிவாணனுக்கும் இருந்தது. 4 நாட்கள் அக்கா வீடு, அத்தை வீடு போய் வந்தான். தொலைக்காட்சி பார்த்து பொழுது போக்கினான். நண்பன் கவின் ஒரு நாள் அழைத்தான். சும்மா தானே இருக்கே, வாடா பின்னலாடை நிறுவனத்துக்கு போகலாம். புதிய உடைகள், எழுதுகோள்கள், குறிப்பேடுகள் வாங்க பணம் சம்பாதிச்சிருவேன். இந்த விடுமுறையிலே வீட்டிலேயே சுமையா இருக்க வேண்டியதில்லை, பின்னலாடை நிறுவனத்துக்கு ஆளும் வேணும், வாடா அப்படின்றான். சரி என்று சேர்ந்து விட்டான். 1.5 மாதங்கள் ஓடிவிட்டன. பின்னலாடை நிறுவன வேலை புதுசாக இருந்தது. ஆடைகள் அடுக்கி கட்டும் வேலைதான். சனிக்கிழமை வார சம்பளம். 10 மணிக்கும் பிற்பகலிலும் வடை, தேநீர், இரவில் பரோட்டா, தோசை என்று சுவையாக சாப்பிட முடிந்தது. அம்மா அவனது சம்பள பணத்தை பத்திரமாக வைத்திருப்பதை சொன்னார். செலவழிந்து போயிருந்தாலும் கொடுத்து விடுவார். பள்ளி திறக்கும் போது நல்லா செலவு செய்யலாம். நல்ல சம்பளம் கிடைக்கிறது. பின்னலாடைக்கு தேவை மிகுதியாக இருக்கிறது. எனவே வேலைக்கு குறைவில்லை. அதிகாரிகள் ஆய்வுக்கு வரும்போது வெளியில் அனுப்பி விடுகிறார்கள். ஒருவேளை கண்டுபிடித்து விட்டால் வயது 15 என்று சொல்ல சொன்னார்கள். பின்னலாடை நிறுவனத்துக்கு போய்கொண்டே இருந்தால் அவன் குழந்தை தொழிலாளிதான். வாழ்க்கை முழுவதும் தொழிலாளிதான் என்பது நினைவுக்கு வந்தது. தொழிலாளியாக இருப்பது கேவலமில்லை. ஆனால் படிக்கிற வயதில் வேலை தேவையா? மருத்துவர், பொறியாளர், வெளிநாட்டு வேலை என்று அவனுக்குள்ளும் கனவுகள் இருந்தன. படித்தால் வேறு வேலை பார்க்கலாம், அதிகமாக சம்பளம் கிடைக்கும், படித்துவிட்டு சொந்தமாக தொழிலும் செய்யலாம். அப்படி இல்லாமல் இந்த வயதில் இருந்து தொழிலாளியாக வாழ்க்கை கடத்துவதா என்று சிந்தித்தான். கல்வி அறிவு முதன்மையானது. ஒரு பட்டமாவது வாங்க வேண்டும். எதிரில் இருந்த விரும்ப பலகை கண்ணில் பட்டது. அதில் அம்பேத்கரும் அப்துல் கலாமும் தென்பட்டனர். இவர்களைப் போல உயர வேண்டும் எனால் படிப்பு வேண்டும். படிப்பில்லாமல் உயர முடியுமா? படிப்பு அடிப்படை தேவை. பள்ளிக்கு போகவில்லை என்று சொன்னாலும் அப்பா சரி என்றார். சம்பளம் வருதே என்பார். இந்த குறைந்த சம்பளத்திற்காக படிப்பை தொலைப்பதாம்? போண்டாவும் வடையும் பரோட்டாவும் வீட்டில் கிடைக்காது. அவற்றுக்கு அடிமையாவதா? தலையை உலுக்கி கொண்டான் மதிவாணன். வரும் பேருந்துகள் நிரம்பி வழிந்தன. ஒவ்வொரு நாளும் இப்படித்தான். மிகுதியான கூட்டம். பேருந்தில் நுழைவது ஒரு விளையாட்டு சாதனை. பின்னலாடை நிறுவனத்திற்கு போனால் உடையெல்லாம் கசங்கி அழுக்காகி இருக்கும். இரவும் அதே நிலைதான். பேருந்து ஒன்று வந்தது. கூட்டம் பிதுங்கி வழிந்தது. கவின் மதிவாணனின் கையை இழுத்தான். கூட்டம்தான், ஆனால் போயிடலாம் அப்படின்றான். மதிவாணன் தன் அருகில் வந்து நின்ற முதியவரை பார்த்தான். முகம் இடுங்கி இருந்தது. மலிக்கப்படாத முகம், சோர்வாக இருந்தார். இது நல்லூர் போகுமா என்று கேட்டார். மதிவாணன் வந்து நின்ற பேருந்தை பார்த்தான். முதியவரின் பார்வை அக்கம் பக்கம் இருந்த சிறுவர்கள் மீது இருந்தது. என்னப்பா, இது நல்லூர் போகுமா? அவர்களுள் ஒரு சிறுவன் பேருந்தின் முகப்பை கூர்ந்து கவனித்தான். எதுவும் பேசாமல் புன்முறுவல் வந்தது. என்னப்பா, போகுமா என்று மீண்டும் கேட்டார் அவர். யாருக்கு தெரியும், எங்களுக்கு படிக்க தெரியாது என்று கூறியபடி ஒரு சிறுவன் முகத்தை திருப்பிக் கொண்டான். சின்ன பசங்களா இருக்கீங்க, இது கூட படிச்சு சொல்ல தெரியாதா?
ஒருவன் வெறுப்புடன் இடைமறித்தான். பெரியவரே, இதை கூட படிக்க கூட உங்களுக்கு தான் தெரியாதா? ஓவென்று கேலியாக ஓசை வந்தது. சிரித்தார்கள். இதை கவனித்துக் கொண்டிருந்தான் மதிவாணன். அவர் அருகே சென்றான். இந்த பேருந்து நல்லூர் போகாதுங்க, நல்லூர் பேருந்து வந்தா சொல்றேன் என்றான். சரி தம்பி அப்படின்றார். முதியவருக்கு படிப்பு இல்லை, பேருந்தில் எழுதியிருப்பதை படிக்க முடியவில்லை, இந்த வயதிலும் அவமானப்படுகிறார். கல்வி அறிவு இல்லாமல் போய்விட்டால் நானும் இப்படித்தான் வாழ்க்கை முழுவதும் அவமானப்பட வேண்டும். நல்ல கல்வி அறிவு தலை நிமிர்ந்து நிற்க வைக்கும், நல்ல படிப்பு தான் சிறந்த மனிதனாக்கும் என்ற எண்ணம் வந்தது. பேருந்துகளின் ஓசை காதை அடைத்தது. விறுவிறுவென்று நடக்கத் தொடங்கினான். டேய், குரல் கவினமிருந்து எங்கடா சாலையை கடந்த போது எங்கடா போறே? பள்ளிக்கு. பள்ளி திறக்கிறதுக்கு இன்னும் 2 நாள் இருக்கே, பள்ளிக்கு போறேன்டா. சாலை கடந்த போது மதிவாணனுக்கு பெருமூச்சு வந்தது. இயற்கைகளை கட்டி கொண்டு பறப்பது ரெக்கைகளை கட்டி கொண்டு பறப்பது போல இருந்தது. இப்படியே பறந்து போய் யாரும் இல்லாத பள்ளியை வேடிக்கை பார்க்க வேண்டும் போல இருந்தது அவனுக்கு. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, படிப்பு எந்த அளவுக்கு முக்கியன்றது வந்து சொல்ல வராங்க. இக்கதையை எழுதியவர் யாரு? சுப்ரபாரதி மணியன். இவர் குழந்தை தொழிலாளர்கள் முறை ஒழிப்பு, இயற்கை வளங்களை பாதுகாத்தல் போன்ற கருத்துக்களை வலியுறுத்தி சிறுகதை, புதினம், கட்டுரை முதலியவற்றை எழுதியுள்ளார். கனவு என்னும் இலக்கிய இதழை நடத்தி வருகிறார். பின்னல், வேட்டை, தண்ணீர் யுத்தம், புத்துமன், கதை சொல்லும் கலை உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். சரி, ஓகே. பள்ளி மறுதிறப்பு இதை எழுதுனது யாருன்னு பார்த்தோம்னா சுப்ரபாரதி மணியன். ஓகேங்களா? இவர் பார்த்தோம்னா குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு, இயற்கை வளங்களை பாதுகாத்தல் இது போன்ற கருத்துக்களை வலியுறுத்தி சிறுகதை, புதினம், கட்டுரையெல்லாம் எழுதியிருக்காரு. யாரு? சுப்ரபாரதி மணியன். அதுக்கு அடுத்தது இவர் வந்து கனவு அப்படின்ற இதழை வந்து எழுதிட்டு வர்றாரு, இதழை நடத்தி வருகிறார். என்னது? கனவு அப்படின்னு சொல்லிட்டு இதழ் ஒன்று நடத்திட்டு வர்றாரு. வேற என்ன இவர் எழுதியிருக்காருன்னு பார்த்தோம்னா பின்னல், வேட்டை, தண்ணீர் யுத்தம், புத்துமன், கதை சொல்லும் கலை உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். என்ன எழுதியிருக்காரு? பின்னல், வேட்டை, தண்ணீர் யுத்தம், புத்துமன், கதை சொல்லும் கலை. இன்னொரு டைம் சொல்லாங்களா? பின்னல், வேட்டை, தண்ணீர் யுத்தம், கதை சொல்லும் கலை, அடுத்து புத்துமன். ஓகேங்களா? அவ்வளோதான், முடிஞ்சது. அடுத்து பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமான இலக்கண பாட்டு நம்ம வந்திருக்கோம். ஓரெழுத்து ஒரு மொழி, பகுப்பதம், பகாப்பதம். ஸோ ஓரெழுத்து ஒரு மொழினா என்னன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஈ, பூ, கை இந்த மாதிரி பார்த்தோம்னா ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒரு எழுத்து தான், ஆனால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பொருள் இருக்குது. இந்த மாதிரி ஒரு எழுத்தே பொருள் தரும் சொல்லாக அமைவது தான் ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்றாங்க. ஸோ நன்னூல் என்னும் இலக்கண நூலை எழுதியவர் பவனந்தி முனிவர், நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அவர் என்ன சொல்கிறாருன்னா 42 ஓரெழுத்து ஒரு மொழி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இதில் பார்த்தோம்னா நோ, து அப்படின்ற எழுத்து ஆகிய 2 சொற்களை தவிர ஏனைய 40 சொற்களுமே நெடில் எழுத்துக்களாக அமைந்தவை ஆகும். ஸோ அப்படின்னும் போது மொத்தம் 42 எழுத்து இருக்குன்னு பவனந்தி முனிவர் நன்னூல்ல சொல்றாரு. அதுல நோ, து அப்படின்றது மட்டும் தான் குறில், மீதி எல்லாமே நெடில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. என்னது? நோ, து. ஓகே. ஸோ அந்த ஓரெழுத்து ஒரு மொழி என்னன்றது பார்க்கணும், ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு. ஆ அப்படின்னா பசு, ஈனா கொடு, ஊ இறைச்சி, ஏ அம்பு, ஐனா தலைவன், ஓ மதகு நீர் தாங்கும் பலகை, கா சோலை, கூ பூமி, கை ஒழுக்கம், கோ அரசன், சா இறந்து போ, சி இகழ்ச்சி, சே உயர்வு, சோ மதில், தா கொடு, தீ நெருப்பு, தூ தூய்மை, தே கடவுள், தை தைத்தல், நா நாவு, நீ முன்னிலை ஒருமை, நேனா அன்பு, நை இழிவு, நோனா வறுமை, பா பாடல், பூ மலர், பே மேகம், பை இளமை, போ செல், மா மரம், மீ வான், மூ மூப்பு. இதே இந்த மாக்கு வந்து நிறைய இது இருக்கு இல்லையா? மா நான் பெரிய, லக்ஷ்மி அந்த மாதிரிலாம் கூட சொல்லுவாங்க இல்லையா? அழகு அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அது மீனா வான், மூ மூப்பு, மே அன்பு, மை அஞ்சனம், மோ மோத்தல், யா அகலம், வா அழைத்தல், வி மலர், வை புல், வௌ கவர், நோ நோய். 2 இருக்கு பாருங்க. இந்த நோனா வறுமை, இந்த நோ அப்படின்னா நொந்து போய், நோய் வந்து நொந்து போயிட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஸோ வந்து இந்த நோக்கு நோயின்னு போட்டக்கூடாது. ஸோ அதான் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ நோனா வறுமை, நோனா மட்டும் நான் நோய், தூனா உள், இந்த மாதிரி 42 சொல்கிறாங்க. மனப்பாடம் பண்ணிக்க வேண்டியது மிகவும் அவசியம். ஓகேங்களா? அடுத்து
பகுப்பதம். பகுப்பதம் அப்படின்னா இந்த வேலன் படித்தான் ஆகிய சொற்கள்ல பார்த்தோம்னா வேலன் என்ற சொல்லை வேல் கூட்டல் அன் என்று பிரிக்கலாம். படித்தான் என்றும் சொல்லை பார்த்தோம்னா படி இத்து கூட்டல் ஆண் என்று பிரிக்கலாம். இவ்வாறு சிறு சிறு உறுப்புகளாக பிரிக்கும் வகையில் அமையும் சொற்களை வந்து பகுப்பதம் அப்படின்றோம். பிரிக்கப்படும் உறுப்புகளை பார்த்தோம்னா பகுப்பத உறுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகே, இது வந்து பெயர் பகுப்பதம், வினை பகுப்பதம், இந்த மாதிரி வந்து ரெண்டா பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதில் பெயர் பகுப்பதம் அப்படின்னு பார்த்தோம்னா பெயரை பிரிக்கிறது. அதாவது பகுப்பதமாக அமையும் பெயர் சொல் பார்த்தோம்னா பெயர் பகுப்பதம் ஆகும். அந்த பெயர்ல என்னென்ன இன்க்ளூட் ஆகும் பார்த்தோம்னா பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில், இது எல்லாம் 6 வகையா வகைப்படுத்துறாங்க. பெயர் பகுப்பதம் எத்தனை வகைப்படும்? 6. பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில், அந்த மாதிரி. ஸோ பொருள்னா பொன்னன். பொன்னனை எப்படி பிரிக்கலாம்? பொன் கூட்டல் அண்ணா பிரிக்கலாம். இடம்ல பார்த்தோம்னா நாடன் அப்படின்னா நாடு கூட்டல் அன். சித்திரை ஆண்னா சித்திரை காலம், ஸோ சித்திரை கூட்டல் ஆண். சினையில கண்ணன்னா கண் கூட்டல் அன். இனியன்னா இனிமை கூட்டல் அன். உழவன்னா உழவு கூட்டல் அன். இது வந்து தொழில் பேஸ் பண்ணி. ஸோ அடுத்து பார்க்கலாம். வினை பகுப்பதம்னா பகுப்பதமாக அமையும் வினைச்சொல் தான் வினை பகுப்பதம் ஆகும். இப்போ உண்கின்றான் அப்படின்றது எப்படி பிரிப்பாங்க? உன் கூட்டல் கின்று கூட்டல் ஆண் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் பகுப்பத உறுப்புகள்னு சொல்லிட்டு 6 வகையாக கொடுத்துருக்காங்க. பிரிக்கிறாங்க இல்லையா? பிரிச்சிட்டோம். இப்போ இது ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒரு உறுப்பு தான். இந்த ஒவ்வொன்றுமே ஒரு உறுப்பு. இந்த ஒவ்வொரு உறுப்புக்குமே பேர் வைக்கிறாங்க. அதுதான் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு 6 வகைப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன பார்த்தோம்னா பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். என்னது? பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். ஓகேங்களா? ஸோ பகுப்பதத்தின் முதலில் அமைந்த முதன்மையான பொருளை தருவது பகுதி. என்ன சொல்ல வராங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த உண்கின்றான்னு எடுத்துப்போம். இதில் இந்த உண் அப்படின்றது முதன்மையானது, ஒரு வேறு சொல் முதன்மையானது. அது இல்லைனா ஒரு மீனிங்கே வராது அந்த வார்த்தைக்கு, அந்த சொல்லுக்கு அப்படின்னும் போது அதுதான் பகுதி. அதான் சொல்ல வராங்க. முதன்மையான பொருளை தருவது பகுதி. இது பார்த்தோம்னா கட்டளையாக தான் அமையும். எப்படி உண் அப்படின்னா என்ன அர்த்தம்? சாப்பிடு அப்படின்னு ஒரு கட்டளையாக தான் வரும். ஓகேங்களா? அடுத்து பகுப்பதத்தில் இறுதியாக அமைந்து திணை, பால், எண், இடம் ஆகியவற்றையோ முற்று, எச்சம் ஆகியவற்றையோ காட்டுவது விகுதியாகும். இந்த ஆண் வருது இல்லையா? இப்போ இந்த ஆண் வச்சு நம்ம என்னென்னலாம் இதுலேருந்து நம்ம சொல்லலாம்னா, ஆண்ன்றது இவன் வந்து ஒரு பையன், அதாவது இவன் ஒரு ஆண் பால் காட்டுச்சா, அதை தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி உண்கிறான் அப்படின்றத வேற வச்சு என்ன சொல்லலாம்? இது வந்து ஒரு உயர்தனையை தான் குறிக்கிறாங்க. ஏன்னா உண்கிறது அதுன்னு வந்துருந்துச்சுன்னா அது பார்த்தோம்னா அக்ரீனைன்னு வந்திருக்கும். பட் வந்து ஆண் வந்ததுனால இது பார்த்தோம்னா உயர்தனை அப்படின்னு சொல்லிட்டு வருது. அதே மாதிரி எண் பார்த்தோம்னா உண்கிறான் அப்படின்னா ஒருத்தன் தான் அப்படின்னாங்க. உண்கிறார்கள் அப்படின்னு வந்துச்சு என்ன வந்திருக்கும்? அது வந்து பன்மையில போயிருக்கும். ஸோ இதை வச்சு எண் அதையும் சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தோம்னா இடம், இது பார்த்தோம்னா இது வந்து இறந்த காலமா, நிகழ்காலமா, இல்லை வந்து எதிர்காலமா அப்படின்றத சொல்கிறான். உண்கின்றான் அப்படின்னா இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கான். ஸோ இது நிகழ்காலத்தை குறிக்கிறது. இந்த மாதிரி இந்த பகுப்பதத்தில் இறுதியில் அமைஞ்சு இந்த மாதிரி நான் சொன்னதெல்லாம் வந்து அது வந்து அதுக்கு ஆன்சர் வந்துச்சு அப்படின்னா, இல்லை இப்போ ஆன்றது முற்று பெற்றுச்சு. இதே பார்த்தோம்னா வந்து இது எப்படி பிரிக்கலாம்னா வா கூட்டல் இந்து கூட்டல் இத்து கூட்டல் ஊ அப்படின்னு பிரிக்கலாம். அப்படி பிரிக்கும்போது ஊன்றதை பார்த்தோம்னா எச்சம்ல வரும். ஓகேங்களா? ஸோ அப்படின்னும் போது முற்று பெறாமலேயும் வரலாம், முற்றுன்ற பேரில் முற்று பெற்றும் வரலாம், இல்லைனா முற்று பெறாமல் இருந்துச்சுன்னா அது எச்சம், அந்த முறையிலையும் வரலாம். ஸோ அந்த மாதிரி வரத்தான் விகுதி. மொத்தத்தில் பிரிச்சதில் கடைசி பகுதியை நம்ம விகுதினும். அதுதான் இறுதியில் அமைந்த திணைப்பால், எண், இடம் ஆகியவற்றையோ முற்று, எச்சம் ஆகியவற்றை காட்டத்தான் விகுதி அப்படின்றாங்க. ஸோ இது பகுதி, கடைசியில் வருது விகுதி. அடுத்து பார்க்கலாம். பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் அமைந்து காலம் அல்லது எதிர்மறையை காட்டுவது தான் இடைநிலை. ஓகேங்களா? அதாவது இந்த கின்று, ஆணின்று இந்த மாதிரிலாம் வந்துச்சு இல்லையா? அதுதான் வந்து பார்த்தோம்னா நம்ம இடையில வர்றது எதிர்மறையை, அதே மாதிரி எதிர்மறையும் காட்டுறது பார்த்தோம்னா இடைநிலை அப்படின்னு சொல்றாங்க. பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே இடம்பெறும் மைய எழுத்துக்கள் வந்து சந்தி எனப்படும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. வந்தனன், அதில் பார்த்தோன்னா வா, இத்து, இந்து, இத்து, அண்ணு இது கொடுத்துருக்காங்களா? இதில் பார்த்தீங்கன்னா இந்த இத்து பார்த்தோம்னா சந்தி. ஓகேங்களா? அதுக்கடுத்து இந்த இத்து பார்த்தோம்னா என்னன்னு சொல்லுவாங்க பார்த்தோம்னா விகாரம் சொல்லுவாங்க. ஏன்னு பார்த்தோம்னா வந்தான்ல இந்த இந்துன்றது என்ன, இத்துன்றது தான் வந்து இந்தா வந்து திரிஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி திரிஞ்சு வந்தாலே அதை என்ன சொல்லுவாங்கன்னா விகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தெரியாமல் வர அந்த மெய்யெழுத்தை சந்தின்னு சொல்லுவாங்க.
அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பெரும்பாலும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையே இடம்பெறும் அசைச்சொல் தான் சாரியைன்னுவாங்க. அதாவது இடைநிலை இதில் வந்து பார்த்தோம்னா இறந்த இத்துன்றது இறந்த இடைநிலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுக்கும் இதை வந்து பார்த்தோம்னா விகுதிங்களா. ஸோ இது ரெண்டுக்கும் வந்து நடுவில் வர்றது தான் வந்து சாரியைன்னுவாங்க. ஓகேங்களா? ஸோ இன்னும் தெளிவாக நான் சொல்கிறேன் பாருங்கள். எக்ஸாம்பிள் வச்சு சொன்னால் ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் வந்தனன்னு எடுத்துக்கலாம். இது எப்படி பிடிக்கலாம்னா வா கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் அன்னு கூட்டல் அன்னு பிரிக்கிறாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு கட்டளை பொருளாக வர இந்த வா தான் வந்து ஃபஸ்ட்டு பகுதி. அதே மாதிரி கடைசியில் வந்து ஒரு பகுதியாக பிரிக்கிறாங்க. அதுதான் பார்த்தோம்னா விகுதி. அது வந்து என்ன சொல்கிறாங்க, ஆண்பால் வினைமுற்று விகுதின்றாங்க. ஏன்னா அண்ணுன்றது ஒரு ஆணை குறிக்கும். அதே மாதிரி இது முற்று பெற்றதுனால இது வினைமுற்று அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வந்தனன்றது வினை தானே. ஸோ அப்படின்னும் போது வினைமுற்று விகுதின்றாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா இந்த இத்துன்றது பார்த்தோம்னா சந்தி. இந்த சந்தியை பார்த்தோம்னா இத்து தான் இந்த மாதிரி இருக்கனால விகாரமும் இந்து வந்து விகாரமாகவும் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இத்துன்றது சந்தி, அது வந்து திரிஞ்சு வந்திருக்கிறதுனால அது விகாரம் அப்படின்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இறந்த கால இடைநிலை தான் இந்த இத்து. ஏன்னா வந்தனன் அப்படின்னா ஏற்கனவே வந்துட்டு போயிட்டான், இறந்த காலம் முடிஞ்சு போச்சுன்னா இந்த இத்துன்றது இறந்த கால இடைநிலை. இந்த இறந்த கால இடைநிலைக்கும் இந்த விகுதிக்கும் நடுவில் வரத்தான் எப்பவுமே சாரியை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவ்வளோதான் விஷயம். ஓகேங்களா? அடுத்து இதே பகாபதம் அப்படின்னா ஒரு சொல் இருக்கு அப்படின்னு சொன்னா அது பிரிக்க முடியாது, உறுப்புக்கெல்லாம் பிரிக்க முடியாது. அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா பகாபதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அவ்வளோதான் விஷயமே அதுதான். இது வந்து அடிச்சொல் அல்லது வேர்ச்சொல்லாக இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தோம்னா அடிச்சொல் இல்லை வேர்ச்சொல்லாக இருக்கும். அது வந்து பார்த்தோம்னா பெயர் வினை இடை உரி அப்படின்ற 4 வகை சொற்களிலும் பகாபதங்கள் உண்டு அப்படின்றாங்க. ஸோ பெயர் பகாபதம் பார்த்தோம்னா நிலம் நீர் நெருப்பு காற்று, இது வந்து நம்ம பிரிக்கவே முடியாது. ஸோ அதனால் இது ஒரு பகாபதம். அது பெயரில் வந்து இருக்கிறதுனால இது பெயர் பகாபதம். நட வா படி வால் இது பார்த்தோம்னா இது எல்லாமே வேர்ச்சொல்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ கட்டளை பொருளில் வரத்தான் அந்த வேர்ச்சொல். ஸோ அதை வச்சு தான் நம்ம வினை முற்றுவோ ஃபார்ம் பண்ண முடியும், இல்லை வினை எச்சமாவோ ஃபார்ம் பண்ண முடியும், எது இருந்தாலும் ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அப்படின்னும் போது இதில் வினை பகாபதம் வந்து இது பிரிக்க முடியாது, இது அதுக்கு மேலே பிரிக்க முடியாது. ஸோ அப்படின்னும் போது இது வந்து வினை பகாபதம். அதுவும் இல்லாமல் இது ஒரு செயலை சொல்கிறதுனால வினை பகாபதம். இடைப்பகாபதம்னா நடுவில் வரும் இல்லையா, இடையில வர இடைச்சொல் வரும் இல்லையா. ஸோ அதுதான் அந்த மண்கோல் தில்போல் இந்த மாதிரிலாம். இதை பார்த்தோன்னா இதுவும் அதே மாதிரி பிரிக்க முடியாது. ஸோ இது பகாபதம். இதே மாதிரி உருதவ நனிக்களி இதை பார்த்தோம்னா பிரிக்க முடியாது. ஸோ அதுவும் இல்லாமல் இது வந்து உரிச்சொல். ஸோ அப்படின்னும் போது உரி பகாபதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அவ்வளோதான் விஷயம். நன்னூலின் படி தமிழில் ஓரெழுத்து ஒரு மொழிகளின் எண்ணிக்கை எவ்வளோ? 12. எழுதினான் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து பார்த்தோம்னா பகுப்பதம், நம்மளால் பிரிக்க முடியும். அதுவும் எழுதினான்றது வினை. ஸோ அப்போ வினை பகுப்பதம். பெயர் பகுப்பதம் எத்தனை வகைப்படும்? 6. காலத்தை காட்டும் பகுப்பத உறுப்பு எது? இடைநிலை தானே. இடைநிலை தான். ஓகே, இடைநிலை தான். என்ன காட்டும்? காலத்தை காட்டும். ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சுது. அடுத்து பொறுத்துக. இது பார்த்தோம்னா உரி பகாபதம்னா நனி, இடைப்பகாப்பதம் மண், வினை பகுப்பதம் இது வந்து பகுக்க முடியும்னாலும் பகுப்பதம் வினை பகுப்பதம், பெயர் பகுப்பதம் பெரியார். ஓகே, மூவிடம் அப்படின்னா தன்மை முன்னிலை படக்கை. அதாவது தன்மை அப்படி மூவிடம் இடம் பார்த்தோம்னா 3 வகைப்படும். அது தன்மை முன்னிலை படக்கை. ஸோ தன்மை அப்படின்றது பார்த்தோம்னா தன்னை குறிப்பது, நான் நாம் நாங்கள் என் எம் எங்கள் அந்த மாதிரி. இது முன்னாடி இருக்கிறவங்களை குறிப்பது தான் முன்னிலை. நீ நீங்கள் நீர் நீர் உங்கள் அந்த மாதிரி முன்னாடி செகண்ட் பர்சன் இருக்காங்க இல்லையா, அவங்களை குறிக்கிறது தான் முன்னிலை. தன்னையும் இல்லாமல் முன்னாடி இருக்கிறவங்களும் இல்லாமல் மூன்றாவதாக யாரோ ஒருத்தவங்களை சொல்கிறது தான் படக்கை, தேர்ட் பர்சன் சொல்லுவாங்களே அதுதான். அவன் அவள் அவர் அவர்கள் அது அவை இவன் இவள் இவை. இந்த மாதிரி நான் பேசிகிட்டு இருக்கேன், உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னா நம்ம 2 பேர்த்து தவிர மற்றவங்க எல்லாருமே பார்த்தோம்னா யார்? படக்கை. ஓகேங்களா? அவ்வளோதான் விஷயம்.
என்ன வரும்? ஆ வந்து புள்ளை மேய்மா. ஆனா பசு. என்ன பறக்கும்? இது வந்து பார்த்தா பூ மனம் வீசும். இது தானா கொடு, தீனா நெருப்பு, பானா பாட்டு. எது சுடும்? தீ சுடும். தீ சுடுங்களா? என்ன பேசும் பார்க்கலாம். அதான் அது நம்ம மனப்பாடம் பண்ணியிருந்தோம்னா கரெக்டாக தெரியும். தைனா தைத்தல். நான் பேசுமா? நான் தானே நாவு. நாவு பேசுமா? ஸோ அப்போ அதுக்கு என்ன நான் சொல்லலாமா? வேற என்ன? ஸோ என்ன வரும்னு பார்த்தோம்னா ஆனா பசு, அதுதான் புள்ளை மேயும். பறக்கும் எதுன்னு பார்த்தோம்னா அம்பு பறக்கும். மனம் எது வீசும்? வீன்னு சொல்லலாம். மலர பூ அப்படின்னு சொல்லலாம். தீ சுடும். நான் பேசும். நானா நாக்கு. ஓகே, அடுத்து தீனா நெருப்பு, பானா பாட்டு, தைனா தைத்தல், வைனா புல், மைனா அஞ்ஞானம். அதை கண்ணில் வைப்பாங்களா அந்த மாதிரி தான் அது. பின்னர் சொற்களை இருபொருள் தருமா தொடரில் அமைத்து எழுதி பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோன்னா கலை சொற்கள். கோடை விடுமுறைனா சம்மர் வெக்கேஷன், குழந்தை தொழிலாளர்கள் சைல்ட் லேபர், பட்டம் டிகிரி, கல்வியறிவு லிட்ரஸி, நீதி மாரல், சீருடை யூனிஃபார்ம், வழிகாட்டுதல் கைடன்ஸ், ஒழுக்கம் டிசிப்ளின். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா 6th-லேருந்து 12th வரைக்குமே கலை சொற்கள் வந்து இருக்கும் இல்லையா, அது எல்லாமே தொகுத்து நான் ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். வேணும்னா அதை கூட போய் பாருங்கள். ஓகேங்களா? ஓகே, அடுத்து பார்த்தோம்னா இயல் 6 கலைவண்ணம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் கட்டிடம் அந்த மாதிரி பற்றி தான் கொடுத்துருப்பாங்க நினைக்கிறேன், ஓவியம் அந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட்டு அது வந்து நம்ம பார்க்கலாம். அடுத்து உங்களை இயல் 6 வந்து மீட் பண்ணுறேன். பாய்.